குழந்தை தான் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருந்தாங்க. அந்த எமோஷனலாக இருக்கா? ஆமாம், அழுகையாக தான் வருது. கிளைமேக்ஸ் பார்த்தே அழகாக வருது. முந்தைய படங்களோட இந்த படம் வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது. வந்து சைல்டு அபியூஸ் அந்த மாதிரி அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. போர் அடிக்கிற மாதிரி கண்டிப்பாக இல்லை. படம் வேறு படத்தில் இருக்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அர்த்தம் வந்து படத்துக்கு அந்த டைட்டிலுக்கு ஏற்ற அர்த்தம் இருக்குது. படம் கண்டிப்பாக பாருங்கள், நல்லா இருக்குது. சரிங்களா? நல்லா பொண்ணையை விட சுந்தரி கொஞ்சம் நல்லா இதுவாக தான் இருந்துச்சு. மற்ற என்ன பொம்பளை பிள்ளைய பார்க்க வச்சிருக்கிறவங்க இதை பார்க்க வேண்டிய படம். பசங்களே நானே சொல்கிறேன்னா 20 வயசு தான் எனக்கு. நல்ல படம், உண்மையாக படம் நல்லா இருக்கு. எப்படிமா அது எமோஷனலாக இருக்கா? ஆமாம், அழுகையாக தான் வருது. கிளைமேக்ஸ் பார்த்தே அழகாக வருது. எங்கேயாவது போர் அடிக்கிற மாதிரி இருந்தது? இல்லையா, எங்கேயுமே இல்லை. சித்தார்த்தோட ஆக்டிங் எப்படிமா? நல்லா இருக்குது. இந்த குழந்தைங்க ரிலேட்டடாக எடுத்துக்க சப்ஜெக்ட் எல்லா குழந்தைங்களும் பார்க்கலாங்களா? எல்லா குழந்தைங்களும் பார்த்து என்ன பொம்பளை பிள்ளைய பார்க்க வச்சிருக்கிறவங்க இதை பார்க்க வேண்டிய படம். நல்லா அருமையாக அடிச்சிருக்காப்புல. இதில் எமோஷனல் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமாக அடிச்சிருக்காப்புல. இப்போ முந்தைய படங்களோட இந்த படம் வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது. ரொம்ப நீட்டாக அடிச்சிருக்காப்புல. அந்த சின்ன பொண்ணு ஆக்டிங் எப்படின்னா? ரெண்டு பொண்ணுங்க சூப்பராக அடிச்சிருக்காங்க. சித்தார்த் சூப்பராக அருமையாக நடிச்சிருக்காரு. அந்த குழந்தையோட ஆக்டிங் நல்லா இருக்குது. எல்லா குழந்தையும் ஆக்டிங் இருக்குது. சில சீனில் வந்து கண்ணில் தண்ணீர் வர அளவுக்கு நல்ல டைரக்ஷன் அருமையாக இருக்குது. நான் சூப்பராக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். அருமையான படம். கிளைமேக்ஸ் எப்படின்னா? கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. நீங்கள் எங்கேயாவது போர் அடிக்கிற மாதிரி இருந்ததா? போர் அடிக்கிற மாதிரி கண்டிப்பாக